வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெக்டர் எப்படி நம்ம வந்து இந்த கால்குலேட்டரில் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெக்டர் என்ட்ரி எப்படி பண்ணுறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆன் பட்டன் அமுத்திங்க. இந்த மோடு ஆப்ஷன் இருக்குதுங்களா, இந்த 1 2 3 3 டைம் அமுத்திங்கன்னா இது வந்து மேட்ரிக்ஸ் 2ஆவதுங்கிறது, இது வந்து ஈக்குவேஷன் 3ஆவதுங்கிறது வந்து வெக்டர். அப்போ இந்த தேர்டுங்கிறது ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா, இப்போ தான் வெக்டர் மோடுக்கு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இது வெக்டர் ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம வெக்டர் வேல்யூ எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். இங்கே ஷிஃப்ட் ஆப்ஷனை அமுத்திட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மேட்ரிக்ஸு, இது பார்த்தீங்கன்னா வெக்டர் 5 நம்பர் 5ங்கிறது வெக்டர். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஷிஃப்ட் அமுத்திட்டு இங்கே இருக்கிற ஷிஃப்ட்டுங்கிற ஆப்ஷனை அமுத்திட்டு இங்கே 5ங்கிற ஆப்ஷன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். அதே மாதிரி எந்த மாதிரி வேல்யூ வந்து பாருங்கள், டைமென்ஷன், எடிட், வெக்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க் அமுத்தினீங்கன்னா இன்னும் எனக்கு வரும் டாட் ப்ராடக்ட் வந்திருக்கும். அது திரும்ப இந்த ஏரோ மார்க் வந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷன் என்ட்ரி பண்ணிடணும். டைமென்ஷன் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐஜேகே வெக்டரோட வேல்யூ வரும். அப்போ நம்ம ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் 3 வெக்டர் எது வேணாலும் நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் வேல்யூ என்ட்ரி பண்ணுறதை சொல்லி கொடுக்குறேன். ஏ வெக்டர் வந்து டைமென்ஷன் எத்தனை, ஐஜேகே வேல்யூ அங்கே நான் ஏ வெக்டரில் கொடுத்துக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், 3 இது இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 3 நான் என்ட்ரி பண்ணிவிட்டு ஈக்குவல் அமுத்திட்டேன். இப்போ A1 வெக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னென்னா 4. அப்போ 4 என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஜே வெக்டரோட வேல்யூ என்ட்ரி பண்ணணும். ஜே வெக்டரோட வேல்யூ வந்து 3. அப்போ என்ன பண்ண போகிறேன், 3 என்ட்ரி பண்ணி ஈக்குவல் அமுத்திக்கங்க. அடுத்து கே வெக்டரோட வேல்யூ என்ன, -5. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, -5 என்ட்ரு பண்ணிவிட்டு ஈக்குவல் சைன் அமுத்திக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா A1, A2, A3 3 வேல்யூ என்ட்ரி ஆகிருக்கும் கால்குலேட்டரில். இதே மாதிரி 3 வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கலாமா. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ஏ வெக்டர் வேல்யூ என்ட்ரி பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஷிஃப்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 5 தான் வெக்டர் 5. எகைன் டைமென்ஷன் ஏ வெக்டர் வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ பி வெக்டர் வேல்யூ கொடுத்துருங்க. இதனோட டைமென்ஷன் என்ன 3. அப்போ 3 கொடுத்துருங்க. B1ங்கிறது என்ன 7 கொடுத்துக்கிறாங்களா, ஐ வெக்டர் கொடுத்து அது 7 ஈக்குவல் டு B2ங்கிறது -2. அப்போ -2 என்ட்ரி பண்ணிக்கோங்க. -2 என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து B3 பார்த்தீங்கன்னா -1. அப்போ -1 என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ B1, B2, B3 வெக்டர் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சி வெக்டர் என்ட்ரி பண்ணணும். ஷிஃப்ட் அமுத்திக்கோங்க. திரும்ப அதே வெக்டர் ப்ராசஸ் 5 1 அமுத்திக்கோங்க. திரும்ப 3 அமுத்திக்கோங்க. இதுக்கு டைமென்ஷன் என்ன, சி வெக்டருக்கும் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா 3 தான். அப்போ 3 என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஐ வெக்டர்னா வெறும் ஐ வெக்டர் கொடுத்துக்கிறாங்க இங்கே. அப்போ அதனோட கோஎஃபிஷியன்ட் 1. ஜே வெக்டர் மட்டும் கொடுத்துக்கிறாங்க, அதனோட கோஎஃபிஷியன்ட் 1. அண்டு கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. அப்போ 3 ஈக்குவல் அமுத்திக்கோங்க. சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்களா. இப்போ வந்து நம்ம வெக்டர் அடிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மல்டிப்ளிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிவிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ரூல் தெரியும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா ஷிஃப்ட் அமுத்திக்கோங்க. திரும்ப 5 அமுத்திக்கோங்க. இப்போ டைமென்ஷன் முடிஞ்சாச்சு. என்னாச்சும் தப்பு இருந்தால் மட்டும் அந்த எடிட் ஆப்ஷன் மிஸ்டேக் இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது அமுத்திக்கோங்க. 3வது அமுத்திட்டிங்கன்னா வெக்டர் என்னென்ன வெக்டர் என்ட்ரி பண்ணிக்கணுமோ அது இருக்கும். அதாவது ஏ வெக்டர் நம்ம என்ட்ரி முடிச்சிட்டோம், அதனால் ஏ வெக்டர். இப்போ 2 வெக்டரோட அடிஷன் வேணும்னா 2 வெக்டர் ப்ளஸ் போட்டுட்டு திரும்ப அதே ப்ராசஸ் ஷிஃப்ட்டு 5 வெக்டர் வேணும். வெக்டர் ஏ முடிஞ்சிச்சு. வெக்டர் ஏ வெக்டர் பி ஆட் பண்ணுற கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். வெக்டர் ஏ வெக்டர் பியும் 2 ஆட் பண்ண என்ன வருதுக்காக போடுறேன். இப்போ ஈக்குவல் அமுத்திக்கோங்க. ஈக்குவல் அமுத்தினா பாருங்கள் 4 + 7 வந்து 11 கிடச்சிடும். திரும்ப என்ன பண்ணணும்னா இந்த ஏரோ மார்க் இருக்குங்களா, இந்த ஏரோ மார்க் அமுத்துங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா, இந்த ஏரோ மார்க் ரைட் ஏரோ மார்க் அதான் அமுத்திங்கன்னா 3 - 2 1 ஜே வெக்டரோட வேல்யூ. திரும்ப இந்த ஏரோ மார்க் அமுத்திங்கன்னா -5 -1 பார்த்தீங்கன்னா -6 வெக்டர். அப்போ இது 6K வெக்டர். இதுதான் வந்து அடிஷன் போகிறதுக்கு உண்டான ஐடியா. இதே வந்து ப்ளஸ் பதிலாக மைனஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி போகிறது, எக்ஸ்ட்ரா 2 டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ அடிஷன் அதுக்கு கேசியோ வரும், இது வரும். அது எப்படி போகிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.